கைஸ், வெல்கம் டு ஸ்கூல் vlogs. இப்போதான் வந்து மும்பரமா இன்ஸ்டா ஃபீடே ரொம்ப பயங்கரமா இருக்கு. நம்ம எதிர்பார்த்திருந்த ஐபிஎல் ஆக்ஷன் இப்போதான் முடிஞ்சிருக்கு, மினி ஆக்ஷன். போன வீடியோலயே சொல்லியிருந்த ப்ரெடிக்டட் பிளேயர்ஸ், ஆதித்யா கெஸ் பண்ண பிளேயர்ஸ் வந்திருக்காங்களா, நான் கெஸ் பண்ண பிளேயர்ஸ் வந்திருக்கேன்னா, பாலாஜி கெஸ் பண்ண பிளேயர்ஸ் வந்திருக்காங்களான்னு இந்த வீடியோல பார்க்கலாம். லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஹாய் பாலாஜி, ஹாய் ஆதி. ஹாய் மோனிஷ். ஹாய் மோனிஷ். ஹாய் ஹாய். வாவ், ஆதித்யாக்கு ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன். சொன்ன மாதிரி கேமரன் கிரீன் கொல்கத்தா, நிறைய ப்ரெடிக்டட் பிளேயர்ஸ் எல்லாருமே ஆதித்யா சொன்ன மாதிரி அவங்க டீம் போயிருக்காங்க. அப்புறம் நான் சொன்னேன் அகில் ஹுசைன் சிஎஸ்கே போவார். சூப்பர் 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 சூப்பர், நல்ல ப்ரெடிக்ஷன். நான் தான் ரவி பிஷ்ணாய் ரொம்ப எதிர்பார்த்தேன் எஸ்ஆர்எச் போவான்ட்டு. பட் பரவாயில்ல, கேமரன் கிரீன் இங்கிட்டு போயிருக்காங்க. ஆர்சிபி ஸ்குவாட் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. சரி, அதை பத்தி பேசலாமா? ஓகே பாலாஜி, ஆர்சிபி டீம் எப்படி ஃபுல்ஃபில்லா இருக்கா? செம்ம ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. இப்போதைக்கு வந்துட்டு ஒரு 2-3 பிளேயர் வந்து ஒழுங்கா ஆடுவாங்களா, இன்ஜுரி ப்ரோனா இருக்காங்க, ஒருவேளை வருவாங்களா இல்லைன்னு தெரியல. பிளஸ் அவங்களோட இன்டர்நேஷனல் கடமைகள் வந்துச்சுன்னா போயிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கு. போன தடவை கூட ரொமேரியோ ஷெப்பர்ட் போயிட்டு வந்தாருல, இருந்துச்சுல்ல அந்த ப்ராப்ளம் எல்லாம் இருந்துச்சுல, வில்சாட் வர போயிட்டு வர வச்சாங்கல்ல. சோ அதுக்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு நல்ல ஆள் தேவை, ஒரு பேக்கப் தேவைன்னு சொல்லிட்டு கிளீனா அவங்க என்ன ட்வீட் போட்டாங்களா, குக்கிங் டன் சர்விங் சூன்னு கரெக்டா பண்ணாங்க. எப்பயுமே நம்ம கோரி ஆண்டர்சன், வருண் ஆரோன் இவங்கள மாதிரி ஒரு மெயின் பேசர்ஸ் வச்சுட்டு இருந்த நம்ம டீம் வந்து நல்ல பிளேயர்ஸ்வே நம்ம பேக்கப்பா வச்சிருக்கிறதுன்னு ஒரு நல்ல விஷயம். ஃபர்ஸ்ட்லாம் வந்து உமேஷ் யாதவ் இந்த மாதிரி எல்லாம் ஆட பார்த்து பயப்பட ஆட போய் இப்ப நாம மத்த டீமை பயப்பட வச்சுக்கிட்டு இருக்கோம். அதான் பேக்கப்பே நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. உங்க 2 பேர் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்ப எந்த டீம் நல்ல ஆக்ஷன்ல இப்போ நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு? டாப் 3 சொல்லுங்க, இந்த டீம்ஸ் 1 2 3. டாப் 3 சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆர்சிபி தான் சொல்லுவேன். 16 கோடி வச்சிருந்து நல்லா பண்ணாங்க. செகண்ட் வந்து நான் வந்து மும்பை சொல்லுவேன், 2 கோடி தான் வச்சிருந்தான். குவிண்டன் டிக்காக அழகா தூக்கிட்டு போயிட்டா. குவிண்டன் டிக்காக அண்ட் ரோஹித் சர்மா யோசிச்சு பாருங்கப்பா ஓப்பனிங் எப்படி இருக்கு. தேர்ட் வந்து நான் வந்துட்டு கேகேஆர் சொல்லுவேன். சரி பார்க்கலாம், பிளே ஆஃப்ஸ் முடியும் போது நான் மறுபடியும் வருவேன், மறந்துடாத கூட வீடியோ. அண்ட் ஆதி. ஹாய் மோனிஷ், சொல்லுங்க. ஹாய். எந்த டீம்? மோனிஷ் சொட்டையோட நான் கம்ப்ளீட்டாக அக்ரி பண்ணுறேன். பிகாஸ் கேகேஆர் வந்து அவ்வளோ பர்ஸ் எடுத்து வந்தாங்க, 64 crores எடுத்துட்டு வந்தாங்க. பட் ஸ்டில் வந்து அவங்க நல்ல டீமே பிக் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. ஸோ தேர்ட் ஸ்பாட் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். அஃப்கோர்ஸ் செகண்ட் மும்பை இந்தியன்ஸ், ஃபர்ஸ்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அந்த இடத்துல சொல்லி ஆகணும். பிகாஸ் பஞ்சாப் மேட்ச் ஒரு சின்ன இடம் அந்த இடத்துல டாப் 1ல் கொடுக்கலாம். பிகாஸ் ஜோஸ் இங்கிலீஷ் தவிர அந்த இடத்துல வந்து பெருசாக வந்து மாற்றம் எதுவுமே பண்ணல அந்த இடத்துல. டாப் 3 ஸ்டீல்ஸ்னா யார் பாக்குறாங்க ஆதி? வாவ், சூப்பரா, இவங்க இவ்வளவுக்கு பை பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டா யாரு? மோனிஷ், ஃபர்ஸ்ட் ஒன் வில் பி டெஃபினெட்லி கேமரன் கிரீன். மோனிஷ் சர்ப்ரைஸே கிடையாது. பிகாஸ் வந்து 25 crores போயிருந்தாலுமே டெஃபினட்டாக அவர் ஓர்த்திட்டு தான் சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. செகண்ட் ஒன் வில் பி வெங்கடேஷ் ஐயர். பிகாஸ் டாப் ஆர்டர் பேட்டர், இந்தியன் பேட்டர் முக்கியமாக சொல்ல போனால் பெருசாக ப்ராப்ளம்ஸ் கிடையாது. ஸோ இப்போ ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ரொமேரியோ ஷெப்பர்டை வெளியே உட்கார வச்சுட்டு அவரை உள்ளே ஆட வச்சுட்டு ஜேக்கப் டஃபி, ஆஸ்லூ 2 பேர்த்தையுமே அந்த இடத்துல ஆட வைக்கலாம். ஸோ அது ஒரு உண்மையாகவே நல்ல பிக். தேர்ட் ஒன் வந்து டேவிட் மில்லர், ஸ்டீல். உண்மைக்கு வெறும் பேஸ் பிரைஸுக்கு வந்து டெல்லிக்கு போயிருக்காரு. சோ டெஃபினெட்லி திஸ் இஸ் டாப் 3. எதிர்பார்க்கல டேவிட் மில்லரை போய் யாரும் பிட் பண்ணாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு 6 மாசம் ஒழுங்கா ஆடாதவருக்காவா இப்படி பண்றாங்க? கில்லர் மில்லர், கிளட்ச் பிளேயர் தேவைப்படலாம். மேட்ச் தோக்குற மேட்சா இருந்தாலும் இன்னும் கிளட்ச் அடிச்சு 100 அடிச்சாப்ல. பாலாஜி மறந்துடாதீங்க, நீங்க லியாம் லிவிங்ஸ்டன் வந்து சென்னை தான் எடுப்பாங்கன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்க. அது கரெக்டா இருந்திருக்கும், அவங்களுக்கு ஒரு நல்ல பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷனா இருந்திருக்கும். ஆனா அவங்க எந்த விதத்துல வந்து இந்த 2 அன்கேப்டு பிளேயருக்கு போனாங்க, ஏன் ராகுல் சகருக்கு போனாங்கன்னு தெரியல. இப்ப பார்த்தா இப்ப ரீசெண்டா வந்து சர்ஃப்ராஸ் கான் வந்து அடிக்கடி அடிச்சிருக்காரு. ஆனா யாரு ஓவர்ல? ராகுல் சகர் ஓவர். 2 பேருமே சிஎஸ்கே தான். என்ன பண்றது? ஆதித்யா, உனக்கு கொல்கத்தா டீம் ஃபுல்ஃபில்லா தெரியுதா? நீ தான் போனது கொல்கத்தா பத்தி பேசுன. மோனிஷ் டெஃபினெட்லி மோனிஷ், பிகாஸ் அந்த 64 crores வந்து அவங்க கரெக்டாகவே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். அவங்க கரெக்டாக எப்படி எடுத்திருக்காங்கன்னா 2 ஃபாரின் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க, மத்தீஷா பத்திரானா ஆஸ் வெல் அஸ் முஸ்தபிசுர் ரஹ்மான். 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஸ்லோயர் பிச்சஸில் வந்து ஃபிஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் இந்த பாட்டா ட்ராக்ல நல்ல ஒரு ஃப்ளாட் பிச்சஸில் வந்து யாக்கர்ஸ் நெயில் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக பத்திரானா ஹெல்ப் பண்ண போகிறாரு. ஸோ 2 பவுலர்ஸுமே எந்தெந்த கண்டிஷன்ஸில் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு அவங்கள டீம் மேனேஜ்மெண்ட் பொறுத்து தான் தெரியும். ஸோ பேட்டிங்குமே கிட்டத்தட்ட ஷார்டட். மோனிஷ் ஏற்கனவே அவங்க பேட்டிங் பார்த்தீங்கன்னா ரஹானே, ரகுவன்சி ஏற்கனவே இருந்தாங்க. ஸ்டில் ஒரு டொமஸ்டிக் பிளேயர்ஸ் ஸ்டில் அந்த இடத்துல அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே வந்து ஃபின் ஆலன், ரச்சின் ரவீந்திரா 2 பேர்த்து யாராவது ஓப்பன் பண்ண போகிறாங்க அலாங் வித் ரஹானே. யார் 4 ஓவர்சீஸ்? யுவர் கெஸ்?
மை 4 ஓவர்சீஸ் வந்து கேமரன் க்ரீன் டெஃபினெட்லி 1 மோனிஸ். ஹீ கோனா பேட் அட் நம்பர் 3. ரோமன் பவல் ரசல் என்ன பண்ணாரோ அதை வந்து ரோமன் பவல் பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்குறேன். அவர் நம்பர் 2. பண்ணிதான் ஆகணும். 3 வந்து சுனில் நரேன் டெஃபினெட்லி கிளச்சு மாற்றுறதே கிடையாது. நம்பர் 4 பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை, மதீசா பத்திரானா அல்லது ஃபிஷ். பேஸ்ட் ஆன் பிச் கண்டிஷன்ஸை பொறுத்து 2 பேர்த்த மாற்றி இறக்குற மாதிரி இருக்கும். பிச், யா தட்ஸ் குட். வேற பாலாஜி ஆர்சிபி டீம் பிரெடிக்டபிள் தான், பட் சொல்லு 4 ஸ்டார்டிங் ஓவர்சீஸ் பிளேயர். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியது ஹேசல்வுட்டுக்கு தான். பவுலிங்ல அவர் மெயினா தேவைப்படுவாரு. அடுத்து வந்து பில் சால்ட் ஓப்பனிங்க்கு, அவரு கண்டிப்பா ரொம்ப முக்கியமான ஆளு. அப்புறம் நம்ம டீம் டேவிட், ஒரு மேட்ச் நல்லா ஞாபகம் இருக்கு, பஞ்சாப் கிட்ட நம்மள வந்து அவமானத்துல இருந்து அவரு தான் காப்பாத்தினாரு, மேன் ஆஃப் த மேட்ச் கூட வாங்கினாரு அவரு. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ரொமேரோ ஷெப்பர்ட் ஆட வைக்கிறது நல்லது. ஏன்னா மேட்சே மொத்தம் முடிய போகுதுன்னு நினைக்கும் போது எங்கிருந்தோ 10 பால்ல டோட்டல் மேட்சே மாத்திடுவாரு. இண்டீஸ் மைண்ட் செட், வெஸ்ட் இண்டீஸ் கை இருந்தாலே நம்மளுக்கு போதும். அதேதான். ஓகே ஓகே. ஆதித்யா, பிரசாந்த் வீர் 14.20 crore டு சிஎஸ்கே, உன்னோட ஒப்பீனியன்? பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு மோனிஷ் அந்த இடத்துல. பிகாஸ் சிஎஸ்கே வந்து நார்மலாக டேடிஸ் ஆர்மின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேபிஸ் ஆர்மி மாதிரி யூத்தோட போயிருக்காங்க. பிரசாந்த் வீரா இருக்கட்டும், அவங்க டார்கெட் பண்ண பெருசாக ஃபாரின் பாலர்ஸ்க்கு டார்கெட் பண்ணல. நீட்டாக ஒரு மேட் என்ட்ரி எடுத்து சர்ஃப்ராஸ் கான் எடுத்து நீட்டாக பேஸ் ப்ரைஸ்க்கு எடுத்து முடிச்சிட்டாங்க. இந்த பிரசாந்த் வீர் அந்த 2 அன்கேப்டு பிளேயர்ஸ்க்கு மட்டும் தான் போனாங்க, தவிர பெருசாக அவங்க அந்த இடத்துக்கு போகவே கிடையாது. அதுதான் இந்த தாட்டி நிறைய இந்தியன் பிளேயர்ஸ், அன்கேப்ட் பிளேயர்ஸ் மாதிரி நிறைய பேர் கை போயிருக்கு. ஏன்னா லாஸ்ட் 2 சீசன்ஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டவுன்ஃபால் வந்து இந்த அன்கேப்ட் பிளேயர்ஸ் எடுத்து நம்ம டீம் இது பண்றதுனால எல்லாரும் அன்கேப்டு பிளேயர்ஸ் போயிருக்கு. சோ நெக்ஸ்ட் ஐபிஎல் வில் பி ரொம்ப மேசிவா இருக்கும்னு நினைக்கிறேன். எடுத்து பார்த்தா எல்லாம் போட்டு கலக்கிட்டு இருக்காங்க. ரியல் டேலண்ட போய் கண்டுபிடிச்சு எடுத்தாதான் அடுத்து வர முடியும். ஏன்னா முடிஞ்சு ஒரு யாரா முடிய போகுது, அடுத்த யாரா செட் பண்ணணும்னா எடுத்துட்டு வந்துதான் ஆகணும், ஸ்கவுட்டிங் பண்ணிதான் ஆகணும். தட்ஸ் குட். இது வேற உங்களுக்கு எந்த டீம் ஆக்ஷன்ல அன்சாட்டிஸ்ஃபைடா தெரிஞ்சு? ஐ திங்க் ஸோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். லிட்ரலி என்ன தாட்ல இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் லிவிங்ஸ்டன் அவங்க நினச்சிருந்தா முன்னாடி அவங்க எடுக்கணும்னு நினச்சிருந்தா அந்த 2 crores அவங்க பேஸ் ப்ரைஸ் கொடுத்து நீட்டாக எடுத்துருக்கலாம். பட் அவங்க எந்த தாட்டில் இருந்தாங்களோ, வேறு ஏதாவது தேர்ட் ப்ராசஸ் வச்சுருந்தாங்களா. பட் சிஎஸ்கே பிட் பண்ண 2 அன்கேப்டு பிளேயர்ஸ் லைக் பிரசாந்த் வீருக்குமே பிட் பண்ணாங்க, அண்ட் தென் அனதர் ஒனுக்கு 2 பேர்த்துமே பிட் பண்ணாங்க, கார்த்திக் சர்மா 2 பேர்த்துமே பிட் பண்ணாங்க. பட் 2 பேருமே அவங்களுக்கு கிடைக்கல. லிட்டரலி 14.2 crores போனாங்க. 2 பேருமே கிடைக்காதனால கூட அவங்க மறுபடியும் லிவிங்ஸ்டன் போகலாம். இப்போ என்ன கொஸ்டின்னா, லிவிங்ஸ்டன் அவங்க நம்பர் 3 ஆட வைக்க போகிறாங்களா இல்லை நம்பர் 4? அங்கே ஸ்லாட் இல்லை. பிகாஸ் டிராவிஸ் ஹெட் as well as கிளாசன் அப் தி ஆர்டர் as well as மிடில் ஆர்டர் 2 பேர் ஆடிடுறாங்க. அதான் ஸ்டார்டிங்ல பார்த்தா ஓகே, ஓரளவுக்கு நல்ல நல்ல பிளேஸ்ல கொண்டு வரும்போது அப்பவே அவங்க பிட்ட ஆரம்பிச்சிருக்கு. எதுக்கு கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தூக்குனாங்கன்னு எனக்கு ஒண்ணுக்கா. ஏன்னா கடைசியில ஏதாவது நல்ல பேர் வருவான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஈவன் எல்எஸ்ஜி ஜோஸ் இங்கிலீஷ்க்குமே அப்படிதான் போனாங்க. லிட்டரலி ஹீ சோல்ட் 8.3 crores போயிருக்காரு. பட் அவர் அவைலபிள் இந்த ஐபிஎலுக்கு ஒன்லி 4 matches கிளியர் கட்டா சொல்லியிருக்காரு ஏற்கனவே அவருடைய மேரேஜ்னால. அதுதான் ரொம்ப. கார்த்திக் சர்மா another uncapped to CSK. I thought he would go for RCB, but பெரிய சர்ப்ரைசஸ் 14 crores-ன்றது ரொம்ப ஒரு அன்கேப்டு பிளேயர் வந்து அன்கேப்டன்ஸ் தட் 14.2 crores போயிருக்காங்க both பிரசாந்த் வீர் and கார்த்திக் சர்மா to CSK. ரொம்ப அவங்க யங் பிளேயர்ஸ்ல அட்ராக்ட் பண்றாங்க. ஏன்னா தோனி லாஸ்ட் சீசன் இதுக்கப்புறம் ஒரு நியூ டீம் ஜெனரேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணாதான் உண்டுன்ற அவங்களுக்கு தெரிய வந்துருச்சு. சோ ஃபுல்லா இந்த நல்ல ஒரு பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன அது இவங்களால பெஞ்ச்ல உட்கார வைக்காம இருந்தா பெட்டர், ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஒரு ஆர்சிபி ஃபேன் வேற, ஆர்சிபிக்கு தான் ஆடணும்னு விருப்பப்பட்டாங்க. அவங்க வந்து பிரசாந்த் வீரை வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜாக்கு பேக்கப்பா. பிகாஸ் ரவீந்திர ஜடேஜா விட அதிக வேலைக்கு போயிருக்காரு அந்த இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. உண்மையா சொல்லணும்னா ஒரு பேக்கப்பா தான் பாக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு வெங்கடேஷ் ஐயர் பத்தி பாயிண்ட் ஆஃப் வியூ, இப்போ ஹீஸ் இன் டிஃபரண்ட் ஸ்ட்ரகிள் பண்றாரு. ஆனா போன சீசன்ல வந்து நம்ம கிட்ட கேகேஆருக்கும் ஆர்சிபிக்கு சின்னசாமி நடக்கும் போது நல்லாதான் ஆடினாரு. சின்னசாமி கிரவுண்ட்ஸுக்கு கரெக்டா இருக்கும். பவர் ஹிட்டர் ஸ்பின்னர்ஸ் போட்டு வெளுத்து கட்டுவாரு ஹையர். அவரை எடுத்துட்டு வருது ஒண்ணு. அவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. ஒரு ஆடின கடைசியா எல்லா இன்டர்நேஷனல் மேட்சஸ்லயும் வந்துட்டு நல்லாதான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. டொமஸ்டிக்ல வந்துதான் ரொம்ப இதா பண்ணனால இன்டர்நேஷனல் இருந்து அவர் வந்து டிராப் பண்ணிட்டு டேலண்ட் அதிகமாயிடுச்சு. இந்தியா ஃபுல்லா ஏகப்பட்ட பேர் வராங்க. ஒரே ஸ்டார்டிங்கே வந்துட்டு 6 பேர் பக்கம் இருக்காங்க டேலண்டடா. யார போறதுன்னு தெரியல. சோ இவங்கதான் கரெக்டா இருப்பாங்க, இப்ப ஃபார்ம்ல இருக்கவங்க போறதுன்னு சொல்லிட்டு மறந்துட்டாங்க. So he has a chance to prove again, நான் தான் இங்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. He has every capability. அதுவும் இல்லாம பார்த்தா பவர் ஹிட்டிங் தான் மெயினா நமக்கு தேவை. ஆல்ரெடி டிஸ்ட்ரக்டிவா இருக்குது, இதுவும் சேர்ந்தா இன்னும் டிஸ்ட்ரக்டிவ் ஆயிரும்.
ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரையும் ஆடுறதுக்கு தலைவர் இருக்காரு ஒரு பக்கம், அந்த பக்கம் அடிச்சு ஆடுறதுக்கு தான் ஆள் தேவை. எல்லாம் கரெக்டா வர்றாங்க, இன்னும் பெஸ்டா இருக்கும். சரி அப்போ டன். ரொம்ப பிக் இதா பார்த்தா KKR அண்ட் RCB தான் பாக்குறோம். ஓகே, ரெண்டு பேரோட எக்ஸ்பெக்டட் 11s பார்க்கலாமா? டெஃபினெட்லி மோனிஷ். ஓகே, யார் ஸ்டார்ட் பண்றீங்க? பாலாஜி, ஆதித்யா? ஆதி ஸ்டார்ட் பண்ணு. எக்ஸ்பெக்டட் 11. மோனிஷ், ஐ வில் ஓபன் தி பேட்டிங் வித் ஃபின் ஆலன் along with Ajinkya Rahane Monish because சாரி ஆதித்யா வந்து KKR பேசுறான். பாலாஜி நீ எது பேச? RCB பாத்துக்கறியா? பாத்துக்கிறேன், அதெல்லாம். ஓகே, எக்ஸ்பெக்டட் 11 ஆஃப் KKR. ஆதித்யா, ஹியர் யூ கோ. மோனிஷ், KKR உடைய 11 பார்த்தீங்கன்னா ஃபின் ஆலன் ஓட ரஹானே வந்து ஓப்பனிங் பண்ணணும்னு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. பிகாஸ் லாஸ்ட் இயர் வந்து அவர் வந்து மிடில் ஆர்டர் ஆடினார், பிகாஸ் குவிண்டன் டிகாக்கு இருந்தார். ஸோ வந்து அவர் மிடில் ஆர்டர் ஆடினார் ரஹானே. இந்த டைம் வந்து அவருடைய யூஸ்வல் பொசிஷன் மும்பைக்கு அதே பொசிஷன் தான் ஆடுறாரு. ஸோ ரஹானே வில் ஓப்பன் தி இன்னிங்ஸ்னு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தோணுது. நம்பர் 3 கேமரன் க்ரீன், சஸ்பெக்டட் கைன்னு தான் சொல்லி ஆகணும் அந்த இடத்துல. ஸோ ஹீ வில் பி அட் நம்பர் 3. ரகுவன்சி வில் பி அட் நம்பர் 4. ரிங்கு சிங் வில் பி அட் நம்பர் 5. ரோமன் பவல் வில் பி அட் நம்பர் 6. அண்ட் தென் ரமன்தீப் சிங்கை நான் நம்பர் 7 ஆட வைக்கிறேன் மோனிஷ் அந்த இடத்துல. பிகாஸ் ஐ மீன் மேட்சோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்து, பிகாஸ் 12th மேனில் வந்து நீங்கள் மாற்றிக்கிறலாம். என்னோட 4 பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி, அண்ட் தென் லாஸ்ட் ஒன் வில் பி பத்திரானா ஆர் ஃபிஷ் பேஸ்ட் ஆன் தி பிச் கண்டிஷன்ஸ். என்னோட இம்பாக்ட் பிளேயரில் யார் சப்பா உள்ளே வருவாங்க பார்த்தீங்கன்னா சுனில் நரேன். எஸ், சூப்பர். ஓகே, இப்போதான் ஆதி முடிச்சான். பாலாஜி, நீ ரெடியா? நான் ரெடி. RCBயோட எக்ஸ்பெக்டட் 11 சொல்லு. சோ அவங்க எப்பயும் போல அவங்க ஸ்டேபிளான டாப் ஆர்டர் தில்ஷாட், விராட் கோலி. அப்புறம் 1 டவுன் பார்த்தா தேவ்தத் படிக்கல, அவர் மாத்த வேணானே நான் நினைப்பேன். ஏன்னா அவரோட இப்ப டொமஸ்டிக் லீக்லயும் சரி ஸ்மாட்லயும் சரி அடின்னு அடிக்கிறாரு. 100 அடிச்சிருக்காரு, 50 கன்சிஸ்டன்ட் அடிக்கிறாரு. அவரை மாத்த வேணாம்னு நான் சொல்றேன். போன IPL பார்த்தோம் எப்படி ஆடினாருன்னு சொல்லிட்டு. யார சொல்றீங்க? தேவ்தத் படிக்கல். தேவ்தத் படிக்கல் மாத்த மாட்டாங்க. வெங்கடேஸ்வர பேக்கப்பா வேணா வச்சுக்கலாம். அடுத்து வந்து ரஜத் படிதர். அதுக்கு அடுத்து நம்ம டிம் டேவிட், ரொமேனியோ ஷெப்பர்டு வரோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்பயும் நம்மளோட கீ பிளேயர் ஜிதேஷ் சர்மா அவர் எடுத்துட்டு வந்தாச்சு. அண்ட் தென் நம்ம குணால் பாண்டியா, அப்புறம் புவனேஸ்வர் குமார், அப்புறம் ஜோஸ் ஹேஷல்வுட், அதுக்கப்புறம் நம்ம யஷ்தயாலுக்கு வந்து அந்த ஒரு கேஸ் ப்ராப்ளம் இருக்கு கோர்ட்ல. சோ அவரோட அவைலபிலிட்டி வந்து சொல்ல முடியாது. அதனாலதான் நம்ம வந்து ஒரு நல்ல மங்கேஷ் யாதவ்னு சொல்லிட்டு நல்ல அன்கேப்டு பேர் எடுத்து வச்சிருக்கோம். லெஃப்ட் ஹேம்ல நல்லா பால வந்து கரெக்டா பேஸ் பண்றாரு. யாக்கரும் சரி லென்த் லைனை கரெக்டா போடுறாரு. அவர் வந்து இந்த லீக்ல கூட மத்திய பிரதேஷ் லீக்ல கூட வந்துட்டு பயங்கரமா விக்கெட்ஸ் எடுத்து வச்சிருக்காரு. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் விக்கெட் டேக்கர்ஸ் கூட இருக்கு. அண்ட் தென் வந்து நம்ம இம்பாக்ட் பிளேயர்ல எப்பயும் போல ஆல்வேஸ் கோ வித் ஷியான் சர்மா. அண்ட் தென் இதுல என்னன்னா இப்ப ஒருவேளை ஜோஸ் ஹேஷல்வுட் வந்து இப்போ வந்து ஆஷஸ் வந்து மொத்தமா வந்துட்டு இன்ஜுரினால வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அவரால் ரூல்ட் அவுட். ஒருவேளை IPL அவரால் வந்து ஒழுங்கா ஸ்டார்டிங் மேட்சஸ்ல வர முடியாட்டி அதுக்காக தான் நம்ம வந்து டஃபி எடுத்து வச்சிருக்கோம். ரேங்க் நம்பர் 2 T20 பவுலர். சோ பக்காவா இருப்பாரு. அப்படியே ஒரு ஹேஷல்வுட் டிக்டோன்னு வச்சுக்கலாம் அவரை. அண்ட் தென் பேட்டிங்ல கூட வந்துட்டு ஒருவேளை ஓவர்சீஸோட நம்ம இன்டர்நேஷனல் மேட்சஸ்க்கு கெரியருக்கு தேவையான கடமைகள் இருக்குன்னு போயிட்டாங்கன்னா டிம் டேவிட் ரொமேரியோக்கு பதிலா நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம காப்ஸ் ஆட வைக்கலாம். ரீசெண்டா வந்து 26 or 29 பால்ஸுக்கு வந்து 84 சம்திங் ரன்ஸ் அடிச்சு வச்சிருக்காரு. சரியான அடி அது. அவரோட கெரியர் ஸ்ட்ரைக் ரேட் 145 இருக்குது. இப்படி ஒரு ஆள் கிடையாது. சூப்பரா இருக்கும் அந்த டீம். யார் அந்த இம்பாக்ட் பிளேயர்ஸ் மட்டும் கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் எப்பயும் போல ஷியான் சர்மா. Yeah, that's good. ஆதித்யா, பாலாஜியோட ஸ்குவாட் அண்ட் இம்பாக்ட் பிளேயர் உனக்கு சாட்டிஸ்ஃபைங்கா? அங்க பெரிய சேஞ்சஸ் கிடையாது. சோ டெஃபினெட்லி ஐ வில் பி அக்ரி வித் இட். ஓகே, யார் இப்போ நெக்ஸ்ட் இயர் அதாவது 2026 IPL யார் எமர்ஜிங் பிளேயர் அவார்ட் வாங்குவா? எனி கெஸஸ்? மோனிஷ், டாப் 3. அதான் மோனிஷ் நான் சொல்றேன். பிகாஸ் டெஃபினட்டா என்னுடைய 3 பிக்ஸ் டாப் 3 பிக்ஸ் கேக்குறீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வில் பி பிரசாந்த் வீர். ஜடேஜா பேக்கப் எடுத்திருக்காங்க. லிட்ரலாக செம்ம ஷாட் ஆடி இருக்காரு நேற்று. அவருடைய ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டாக இருக்கட்டும், அந்த லீக்ஸாக இருக்கட்டும், நிறைய வீடியோஸ் பார்த்தேன். பவுலிங்காக இருக்கட்டும், பேட்டிங்காக இருக்கட்டும், சூப்பராக ஆடி இருக்காரு. அவருடைய ஃபர்ஸ்ட் பிக். செகண்ட் ஒன் வில் பி பார்த்தீங்கன்னா யாஸ் தேர் மோஸ்ட்லி இந்த சீசன் ஆட மாட்டார்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் அந்த UP T20 லீக்லேயுமே அவரை வந்து ஆட வைக்கலை. ஸோ மங்கேஷ் யாதவ் மைண்ட் செகண்ட். அண்ட் தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் வில் பி லாஸ்ட் இயரே அவர் வந்து எம்ஐக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு டெபெண்டன்சி காட்டினார், அஸ்வினி குமார். ஸோ இந்த இயர் அவருக்கு வந்து எமர்ஜென்சி அவார்டு அவர் மோஸ்ட்லி அவருக்கு தான் போகும் நான் நினைக்கிறேன். என்னுடைய இந்த டாப் 3 எமர்ஜிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லெஃப்ட் ஆர்ம் பேசர் as well as 1 பேட்டர் இருக்காங்க. நைஸ். அப்புறம் இந்த நபீதார் பத்தி யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ? ஜம்மு காஷ்மீர் பவுலர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஜம்மு காஷ்மீர்லேருந்து உம்ரன் மலிக் வந்திருக்காங்க. நம்ம டீமில் ஏற்கனவே ரசிக் தார் இருக்காரு, பட் நாட் டூ பேஸ்ட்.
நல்ல ஒரு ஸ்லோயர் பால்ஸ் போடக்கூடிய பவுலர். ஸோ ஏன்னா மோஸ்ட் எமர்ஜிங் பிளேயர்ல ஸ்டாட்ஸ் படி அவங்களும் நெக்ஸ்ட் இயர் பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா விக்கெட் கீப்பர் பேட்டர் இருக்காரு அவரு, அண்ட் நபிதார் இவங்களும் அது இருப்பாங்கன்றது. அண்ட் மங்கேஷ் யாதவ் ஒரு ப்ராப்பர் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்டா இருக்காரு. So he can bat as well all round. yeah, he can bat. So this will be the emerging 3 இருக்கலாம், நல்ல ஒரு இது. So yes, இப்போ ஆதித்ய நல்லா கேகேரோட லைனை பத்தி நல்லா சொன்னான், பாலாஜி நல்லா ஆர்சிபியோட லைனை பத்தி நல்லா சொன்னாங்க. So this will be the predicted 11. So நாளைக்கு 2 டீம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பவர்ஃபுல் SRH அண்ட் DC 2 பேர் லைன் அப் மாத்தி சொல்லுவாங்க. இன்னைக்கோட இது முடிஞ்சிருச்சு லைன் அப். Subscribe for more interesting cricket movie videos. Surprise.